வணக்கம் வியூவர்ஸ். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி சிவன் கோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி என நாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம். சைவ சமயத்தின் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுவதும், பஞ்சபூத தலங்களில் பூமி தலமானதும், சப்தவிட தலங்களில் மூலாதார தலமாகவும், தோன்றிய காலமே அறிய முடியாத கால பழமை கொண்டதும், பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய பெருமை கொண்டதுமான திருவாரூர் தியாகராஜர் கோவில். திருவாரூரில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்து இறைவனை வழிபடுவதால் இந்த தலம் சர்வதோஷ பரிகார தலமாக விளங்குகிறது. இங்கு பரிகார பூஜை செய்வதால் நவகிரக பாதிப்புகள் குறையும் என்பது ஐதீகம். இக்கோவில் சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்குகிறது. இங்குள்ள மூலவர் வன்மிகநாதர், தியாகராஜர் என இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. கோவில் உள்ளே அசலேஸ்வரர், கமலாம்பாள், நிலோத்பலாம்பாள், ராகுகால ரௌத்ர துர்கை, குணவிமோசனார், விஸ்வகர்மேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, ஆனந்தீஸ்வரர், சித்தீஸ்வரர், ஹயகிரீஸ்வரர், தட்சிணேஸ்வரர், அண்ணாமலேஸ்வரர், வருணேஸ்வரர், பாதாளேஸ்வரர் என எல்லோரும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். இங்கு சிவபெருமான் புற்றிலிருந்து உருவானதால் புற்றிடங்கொண்ட பெருமான் என்ற பெயரோடு இங்கு அருள்பாலித்து வருகிறார் என்பது வரலாறு. இந்த கோவில் சிவனை தசரதன் வழிபட்டுள்ளதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. திருவாரூரை ஆண்ட மனுநீதி சோழனின் மகன் தேர்காலில் பட்டு கன்று ஒன்று இறந்து போக நீதியை நிலைநாட்ட தனது மகன் வீதி விடங்கனை கிடத்தி தேர்காலில் இட்டு கொன்றபோது தியாகராஜ பெருமானே தோன்றி மகனை உயிர்ப்பித்தார் என பெரிய புராணம் கூறுகிறது. இக்கோவிலில் எழுந்து நிற்கும் நந்தி. எல்லா திருத்தலங்களிலும் சிவபெருமானின் முன்பு நந்தி அமர்ந்திருப்பார். ஆனால் தியாகராஜ பெருமானின் முன்பு இருக்கும் நந்தி நின்ற வண்ணம் காட்சி தருகிறார். சுந்தரருக்காக தூது சென்ற பெருமான் அவசரத்தில் நந்தி மேல் செல்லாமல் திருவிதிகளில் நடந்தே சென்றார். எனவே இனி பெருமானை நடக்க விடக்கூடாது, அவர் புறப்பட்டால் தாமும் எப்போதும் தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதிலேயே நந்தியானவர் நின்ற வண்ணம் உள்ளார். திருவாரூர் கோவிலின் கோபுர தரிசனங்கள். திருவாரூர் தியாகராஜ கோவிலில் வெளிமதிலில் ராஜகோபுரம் எனப்படும் கீழே கோபுரம், மேலை கோபுரம், வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம் என 4 பெரிய கோபுரங்களும் கீழ்த்திசையில் ஒரு சிறிய கோபுரமும் காணப்படுகின்றன. 2ஆம் மதிலில் 2 திருக்கோபுரங்களும் 3ஆம் மதிலில் அணுக்கண் திருக்கோபுரமும் அமைந்துள்ளன. தியாகராஜர் கோவிலின் சிறப்புகளை, பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்கள் செய்த ஆட்சி முறை, நிதி நிர்வாகம் ஆகியவை குறித்தும், தியாகராஜர் மீது அவர்கள் கொண்டிருந்த பக்தி குறித்தும் செப்பேடுகள், கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்கள் கால செப்பேடுகள் பல ஆரூர் கோவிலில், சென்னை அருங்காட்சியகத்திலும் இடம்பெற்றுள்ளன. மன்னர்கள் தனது சகோதரர்கள் மற்றும் அருணாச்சல பண்டாரம் ஆகியோருடன் தியாகராஜ பெருமான் முன்பு வணங்கியவாறு நிற்கும் காட்சி அமைக்கப்பட்டுள்ள செப்பேடும், சரபோஜி மன்னன் தில்லை நடராஜனையும் கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கும் காட்சி வடிக்கப்பட்டுள்ள செப்பேடும் ஓவியக்கலையின் இன்றும் பேசும் செப்பேடுகளாகும். அதேபோல் 9ஆம் நூற்றாண்டு ஆதித்த சோழன் காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு தஞ்சை மராட்டிய மன்னன் சரபோஜி காலம் வரை திருவாரூர் திருக்கோவிலில் கல்வெட்டுக்கள் 81 ஆகும். தியாகராஜர் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி தியாகராஜர் காட்சி அளிக்கிறார்.
அவரின் திருமுகத்தையும் அருகே அமர்ந்துள்ள அருள் நாயகியின் திருமுகத்தையும் மட்டுமே காண முடியும். மற்ற அங்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தியாக கொடி, மணித்தண்டு, ரத்தின சிங்காசனம், வீரகண்டயம், செங்கழு நீர் மாலை, பஞ்சமுக வாத்தியம், சுத்த மத்தளம், பாரிநாதஸ்வரம், ஐராவதம், அழகு தேர், செவ்வந்தி திருத்தோடு போன்றவை தியாகராஜருக்குரிய சிறப்புகளாகும். இப்பெருமானுக்கு அருகே வெள்ளிப்பிழையில் மரகதலிங்கமாக காட்சியளிக்கும் விடங்கருக்கு காலை மாலை இரு வேளைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி 10 நாள்கள் நடைபெறும் ஆழி தேரோட்டம், தெப்போத்சவம் ஆகியவை சிறப்பு பெற்றவை. குழந்தை பேறு இல்லாதவர்கள் தியாகராஜரை வழிபாடு செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும், காதலுக்கு தூது போனவர் தியாகராஜர் என்பதால் எந்த சிக்கலும் இன்றி திருமணங்கள் நடந்தேறவும் தியாகராஜரை வழிபடலாம் என்றும் நம்பப்படுகிறது. கொடுமையான பாவங்கள் செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வன்மிகநாதரை உச்சிகால நேரத்தில் தரிசனம் வழிபாடு செய்தால் தோஷம் நீங்க பெறலாம். தியாகராஜர் கோவிலில் உள்ள துர்க்கையை வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம், பதவி உயர்வு அனைத்தும் நிறைவேறும். மேலும் ஆடி மாதம் ராகு பெயர்ச்சி மற்றும் ஆடி வெள்ளிகளில் இங்கு லட்சார்ச்சனம் நடைபெறுகிறது. ராகு கால துர்க்கை அம்மனை லட்சார்ச்சனை செய்வதால் ராகு கால தோஷம் நிவர்த்தி பெறும். இந்திரன் தனது உடலில் ஏற்பட்ட தோல் நோயை நீக்க தியாகராஜர் கோவிலில் உள்ள குண விமோசனரை வழிபாடு செய்து நோய் நீங்க பெற்றார் என்பது புராணம். அங்கிருந்து இங்கே பண்ணது. அதனால் இது வைப்பு ஸ்தலம் இருக்குது. நம்ம வெளியே ஒரு கோயில் பார்த்து பார்த்தீங்களா, அது தேவர கோயில். அதேமாதிரி வைப்பு ஸ்தலம் ஒரு 200 இருக்குது. அது இந்த கோயில் வைப்பு ஸ்தலம் இருக்குது. ஆனால் இது உள்ள என்ன பாதிரி மரம்ன்றது இதுதான் தலைவர் இந்த கோயிலோடது. பாருங்க, ஒரு சுற்றி வரணும், இன்னும் பெரிய அளவுக்கு டபுள் மடம் சுற்றி வரணும். வீர அந்த பக்கம் தண்ணி கம்மி தான், அப்படியே வந்து அந்த கோபத்தாண்ட வந்துருங்க எல்லாம். அசலேஸ்வரர் சன்னதியை பார்த்த பிறகே ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது. மேற்கு பார்த்தவாறு அருள்பாலிக்கும் இவரை வழிபட்டால் மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகம். இது மட்டுமன்றி தியாகராஜர் வன்மிகநாதரை சுற்றி வந்து அங்குள்ள யம சண்டிகேஸ்வரை வழிபட்டால் யம பயம் நீங்கும் என்பதால் திருவாரூரில் பிறக்க முக்தி என்று கூறப்படுகிறது. கமலாம்பாள் இங்கு தனிக்கோவில் கொண்டு அருள்பாலிக்கிறார். சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் இவர் எப்போதும் யோக நிலையில் இருப்பதால் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை தருவதாக மரபு. இக்கோவிலில் 100க்கும் அதிகமான சன்னதிகள் உள்ளன. கோவிலின் பின்புறம் உள்ள குளத்தின் அருகில் விநாயகர் சுந்தரருக்காக பொன்னை சோதித்து உரைத்ததால் மாற்றுரைத்த விநாயகர் என அழைக்கப்படுகிறார். சுந்தரருக்காக சிவபெருமான் பறவை நாச்சியாரிடம் தூது சென்ற தலம். விரல் மீண்ட நாயனாருக்காக சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடிய தலம். நபிநந்தி அடிகள், தண்டி அடிகள், செருத்துணை நாயனார், கழற்சிங்க நாயனார் ஆகியோர் தொண்டு செய்து வழிபட்ட தலம். இக்கோவிலின் தல விருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் கமலாலயம். 276 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 150வது தலம். காவிரி தென்கரை தலங்களில் 87வது தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பதிகம் பெற்ற தலம். அருணகிரிநாதர் இத்தலம் முருகனை தமது திருப்புகழில் பாடியுள்ளார். 3 உலகங்களையும் காக்கும் ராஜாவாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கடவுள்களின் மகாராஜாவாக விளங்குகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்படும் தியாகராஜருக்கு மகாவிஷ்ணுவின் பெயரால் முகுந்தார்ச்சனையும், தியாகராஜ சுவாமியை திருவாரூருக்கு கொண்டு வந்த புராணகால முசுகுந்த மகாராஜாவின் பெயரால் முசுகுந்த சகஸ்வர நாம அர்ச்சனையும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் மட்டுமே செய்யப்படுகின்றன.
இந்த அர்ச்சனைகள் மட்டுமின்றி கமலாம்பாள் சகஸ்வரநாமம், மூலவர் தங்க கவச அர்ச்சனை, தியாகராஜ சுவாமி சகஸ்வரநாமம், நவகிரக பரிதி ஹோமம், ருத்ராபிஷேகம், கமலாம்பாள் நவசக்தி அர்ச்சனை ஆகியவும் செய்யப்படுகின்றன. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.